எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். இதுக்கு முன்னாடி டாபிக் நம்ம பிளானிங் பார்த்துருந்தோம். நம்ம எக்கனாமிக்ஸில் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டாபிக் உள்ள போகலாம். எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும் நமக்கு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு கண்ட்ரியோட க்ரோத் பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அதை மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது அதோட காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதோட எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபண்டமெண்டலாக இல்லைனா பிளானடாக ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் கொண்டு வருவோம். ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு இந்த மாதிரிலாம் கொண்டு வருவோம், டிசைன் பண்ணுவோம், ஓகேவா? இதுதான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், ஓகேவா? இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் நம்ம நிறைய தடவை கொண்டு அப்போ 1991 கொண்டு வந்த இம்பேக்ட் தான் நம்ம பற்றி பேச போகிறோம், ஓகேவா? 1991 கொண்டு வந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இம்பேக்ட் தான் நம்ம பற்றி பேச போகிறோம், ஓகேவா? அந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசின்னு கொண்டு வந்திருப்பாங்க. என்னது? எல்பிஜி, ஓகேவா? எல்பிஜின்னு கொண்டு வந்திருப்பாங்க. லிபரைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். யார் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரசிம்மா கவர்மெண்ட், ஓகேவா? நரசிம்மா ராவ் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங் இருப்பார். அவர் மூலமாக பிரெயின் ஆஃப் த இதோட பிரெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் ஆஃப் த பாலிசி மன்மோகன் சிங் தான், ஓகேவா? பிரெயின் மன்மோகன் சிங், நரசிம்ம ராவ் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எதற்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய க்ரைசஸ் ஆகிருக்கும், ஓகேவா? நம்ம அதுக்கு முன்னாடி சோசியலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி வருதுன்னா அதில் நம்ம பப்ளிக்காகவே இருக்கும், பப்ளிக் செக்டாராகவே இருக்கும். ஒரு ப்ரைவேட்டை வரவிட மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரீ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம், ஓகேவா? இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கனால நம்ம பின்தங்கிய க்ரைசஸில் நிறைய பாதிக்கப்பட்டோம். அதனால் நம்ம இதை கட்டாயத்தின் விதமாக கொண்டு வரப்பட்டது, ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 30 years ஆஃப் ரிஃபார்ம்ஸ், ஓகேவா? லிட்ரலி ஓவர் 3 decades. ஒரு டிகேட்னா ஒரு 10 வருஷம். 3 decadesஸாக இதை ஒத்தி பேசிகிட்டு இருக்காங்க. சப்ஜெக்டாகவும் இதை படிச்சுட்டு இருக்காங்க, கான்ஸ்டன்டான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளாரிட்டி கேப்பும் இருக்குது, ஓகேவா? அதாவது இன்னுமே நிறைய பேர் புரிந்து கொள்ள போராடுறாங்க. அதாவது அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், எதுவுமே இதோட நன்மையா இது தீமையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே புரிந்து கொள்ள நிறைய பேர் போராடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஃபைனிங் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் டிக்ளைனிங் ரோல் ஃபார் த ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பெண்டிங் ரோல் ஃபார் த ப்ரைவேட், ஓகேவா? இந்த ஸ்டேட், அதாவது ஸ்டேட்னா இந்த இடத்துல என்னன்னா கவர்மெண்ட்னு அர்த்தம். டிக்ளைனிங் ரோல் ஃபார் த ஸ்டேட், ஓகேவா? கவர்மெண்டோட ரோலை கம்மி பண்ணி இல்லைனா டிக்ளைன் பண்ணி ப்ரைவேட்டோட ரோலை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் ப்ரைவேட்டைசேஷன், ஓகேவா? எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுங்கிறது அதுதான் சொல்கிறாங்க, ஓகேவா? அண்டு டெக்னிக்கல் வியூவாக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு another difference in economic performance are often attributed to the difference in these strategy. அதாவது டெவலப்மெண்ட், ஓகேவா? பாலிசி ஷிஃப்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இப்படி இதை பண்ணுறாங்க, ஓகே? டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதாவது எல்பிஜிங்கிறது என்னென்னா லிட்ரலி லிபரைசேஷன்னா ரெடியூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஓவர் மார்க்கெட், ரெடியூசிங் த ரெஸ்ட்ரிக்ஷன். அண்டு ப்ரைவேட்டைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லிங் பப்ளிக் அசட், ஓகேவா? பப்ளிக் அசட்டை ப்ரைவேட்டுக்கு கொடுக்கறது தான் ப்ரைவேட்டைசேஷன். அண்டு குளோபலைசேஷன் எடுத்திங்கன்னா ஓப்பனிங் ஃப்ரீ மார்க்கெட், ஓகேவா? இதுதான் இதோட டெக்னிக். அதாவது ஃப்ரீ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி மற்றவங்க கூட இதில் இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த பிளானிங் மாடல் நம்ம என்ன பிளானிங் மாடலாக எடுத்துக்கிட்டோம்? அதாவது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா 1970s வரை நம்ம எதெல்லாம் பிளானிங் மாடலாக எடுத்துக்கிட்டோம், யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோங்கிற பாருங்கள். சோவியட் எரா, ப்ரீ சோவியட் எராவில் கேபிட்டலிசம், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து கேபிட்டலிசம், லேயஸ் ஃபேராங்கிறது மினிமம், அதாவது ஃப்ரீ மார்க்கெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஓகேவா? அதுவும் கேபிட்டலிசம்ங்கிற ஒரு டேம் தான். ஃப்ரீ மார்க்கெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, யாருனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணி விடுறது, ஓகேவா? அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஃபெயிலியர் மாடல். ஸோ தேட்ஸ் வை நம்ம இப்போ மிக்சடு எக்கானமியாக இருக்கும். பட் லேசி ஃபேராக நம்ம கிடையாது, ஓகேவா? அது ஒரு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமியை இது பண்ணுறது, அதை எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் சோவியட் யூனியன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இண்டிபெண்ட் டெவலப்பிங் நேஷனாக, ஓகேவா? சென்ட்ரல் பிளானிங் மூலமாக இண்டிபெண்ட் டெவலப்பிங் நேஷனாக இருந்தோம். சோசியலிஸ்ட் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்.
அப்புறம் எம்என்சி அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து பயந்தோம். ஏன்னா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நம்மளை வந்து கொலோனிசம்ங்கிற ஒரு இதுக்கு வந்து ஆளாக்கியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆயிடக்கூடாது, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து அதுக்கு கீழே நம்மளை வந்து வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பயந்தோம். ஓகேவா? அதனால அது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? நம்மளோட இம்போர்ட்ஸுக்கு நிகராக வந்து டொமஸ்டிக்கில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அதை இது பண்ணாங்க. அண்டு அவுட்கம் பை 1970s எவிடன்ஸ் க்ரூ தட் சோஷலிஸ்ட் அண்ட் பிளானடு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பிளான் எக்கனாமிக்ஸ் வேர் ஸ்டாக்னேஷன் ஆர் க்ரோயிங் டு ஸ்லோலி லீடிங் டு சச் ஃபார்மேஷன். ஓகேவா? என்னதான் இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டாக்னேஷன், ஒரு அப்படியே வந்து ஒரு தங்குற தன்மையை தான் ஏற்படுச்சு. அதுமாதிரி ஸ்டாக்னேஷன் அப்படி தங்கி இருக்கிறது, எக்கானமியே வந்து ஒரு மூவ் ஆன் ஆகாமல் ஒரு க்ரோத்தை நோக்கி மூவ் ஆன அப்படி தங்கிருச்சு. அண்ட் க்ரோயிங் டு ஸ்லோலி தான், ரொம்ப ஸ்லோவாக தான் எக்கானமியும் மூவ் ஆச்சு. ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் நியூ ஐடியாவை தேடி அலைஞ்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் வாஷிங்டன் கான்சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன இந்த ஷிஃப்ட்டை வந்து நம்ம இந்த ஃபிலாசபி எடுத்துக்கிட்டோம். இது மார்க்கெட் ட்ரிவன் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்டேட் டாமினேட்டரை வந்து லிமிட் பண்ணிவிட்டு, ஸ்டேட் டாமினேட்டட் எக்கானமியை வந்து லிமிட் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட் ட்ரிவன், மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து மூவ் ஆன் ஆகுது. அதாவது ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா ரெடியூசிங் ரெஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது, அப்புறம் பப்ளிக் அசட்லாம் வந்து ஸ்டேட் ஓன்டு என்டர்பிரைசஸ்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பண்ணணும். இது வந்து மெஷர் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், பூஸ்ட் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேவா? கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணவும், பூஸ்ட் அக்ரிகேட் அதாவது டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும். ஓகே, ஓவரால் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் இது பண்ணுங்கிறவங்க. இப்போ குளோபல் இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிகேம் த ஸ்டாண்டர்ட் ரிஃபார்ம் பேக்கேஜ் ஃபார் சோஷலிஸ்ட் அண்ட் டெவலப்பிங் நேஷன் டூரிங் த 1980s. ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிஃபார்ம் பேக்கேஜாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ சோஷலிஸ்ட் டெவலப்பிங் நேஷனுக்கும் ஒரு சோஷலிஸ்ட் கண்ட்ரிக்கும் இது வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிஃபார்மாக இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க குளோபல் இம்பேக்டில். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பட் ஓவர் கிரிட்டிசைசம் வந்து ஆஃபன் லேப்ட் அஸ் நேக்கட் கேபிட்டலிசம், நியோ இம்பீரியலைசேஷன் பை கிரிட்டிசைஸ் ஹூ ஃபெல்ட். ஓகேவா? இது என்னன்னா, இது வந்து லிட்டரலி சரண்டரிங் டு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க். ஸோ அதுலேருந்து ஸ்பான்சர் கிடைக்கிற அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேபிட்டலிசங்கிறத வந்து இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எப்போவுமே வந்து 1929 ஒரு கிரைசிஸ் ஒன்று இருக்கும். அப்போது கீன்ஸ் ஒன்று சொல்லுவார். கீன்ஸ் என்ன டைம் சொல்லியிருப்பாருன்னா, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷனும் இருக்கணும் ஒரு மார்க்கெட்டில். ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து கேபிட்டலிசமாக இருக்கக்கூடாது. அது வந்து லீட் டு வந்து கிரைசஸை தான் லீட் பண்ணும். அது வந்து ஒரு எக்கானமி டவுனை தான் வந்து கொண்டு அடைய வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்கணும்னு சொல்லி ஒரு அந்த மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். அந்த கிரேட் டிப்ரெஷன் ஒன்று நடந்திருக்கும் 1929. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்படி ஒன்று இது பண்ணியிருப்பார், வாஷிங்டன் கான்சென்சஸ். அது வந்து அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேட்ஸ் வை வி ஆர் இன் அ மிக்சடு எக்கானமி. ஓகே, ஸோ மிக்சடு எக்கானமி, அதுக்கப்புறம் தான் மிக்சடு எக்கானமி மாடலில் வந்து நம்ம இது பண்ணணும். ஓகேவா? அடாப்ட் பண்ணி மிக்சடு எக்கானமி மாடலில் தான் வந்து ஃபண்டிங் இட் வாஸ் கிளியர் நெய்தர் டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் நாட் த மார்க்கெட் ஃபண்ட். ஓகேவா? டோட்டலாக வந்து ஸ்டேட் கண்ட்ரோல்லையும் இல்லாமல், டோட்டலாக வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளான ஒரு இதாக இருந்தோம். அதே மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள் எந்த எடுத்துக்கலாம்னா, சவுத் கொரியா, தைவானு, சிங்கப்பூர், இதெல்லாம் வந்து இப்படி தான் இருந்தாங்க. ஸோ தேட்ஸ் வை 1997 கிரைசிஸில் இருந்தும் அவங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு சந்தையை வந்து இப்படி தான் மார்க்கெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுச்சு இந்த மிக்சடு எக்கானமிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேலன்ஸ்டு மிக்ஸ் அதான் சொல்கிறாங்க. அப்புறம் ரிஃபார்ம் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபார்ம் அப்ரோச் கிராஜுவலேஷன் அண்டு வெர்சஸ் ஷாக் தெரப்பி. ஓகேவா? நம்ம வந்து கிராஜுவலேஷன் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதாவது ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஷாக் தெரப்பிங்கிறது ரேபிட் சடன் வளர்ச்சிக்கு வந்து இது பண்ணக்கூடியது தான். இது அதை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் சீனின் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து அதை இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கிராஜுவலேஷனுங்கிறத ஒரு இது பண்ணணும். அதாவது ஹியூமன் ஃபேஸ் ரிஃபார்ம்ஸ் வித் ஹியூமன் ஃபேஸ் அப்படின்னா, ஹியூமனுக்கு எல்லா மக்களுக்கும் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கணும் நம்ம கொண்டு வர பாலிசின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம பண்ணணும்னு நினச்சோம். ஓகேவா? இது பொலிட்டிக்கல் டைலமா, அதாவது இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு, இது நான் பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். Generally not supported pro reforms, government as the ballot box showing a disconnect between policy changes and public perception. ஓகேவா, இது அதாவது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையில இருக்க ஒரு கருத்து வேறுபாடை காட்டுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மாடர்ன் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது WTO ஸ்பான்சர்டு குளோபலைசேஷன் என்வாயன்மெண்ட் தான். ஓகேவா, அதையும் இது ஒரு டியூவல் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களையும் ஃபேஸ் பண்ணி இந்த எக்கானமியும் ஃபேஸ் பண்ணி இது இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸை தான் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது நிலமை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒரு சம்மரி டேபிள் எவாலுவேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானடு மாடல் வாஷிங்டன் கான்சென்சஸ். பிளானடு மாடலில் 1970s 50s to 70sல நம்ம ஒரு சோஷலிஸ்ட் மார்க்கெட், அதாவது ஸ்டேட் பப்ளிக் செக்டராக இருந்தோம். அதோட ரோல் ஆஃப் ஸ்டேட் என்ன டாமினேட் பண்ணாங்கன்னா கண்ட்ரோல், அதாவது ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தான் இருந்துச்சு. ஸ்டேட் தான் டாமினேட் பண்ணுச்சு, கமாண்டும் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேட் தான் பண்ணுச்சுங்கிறாங்க. வாஷிங்டன் கன்சென்சஸ் 1980sல ஒரு மார்க்கெட் ஒரு ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றப்பட்டுச்சு, ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டாக இருந்துச்சு. அதுவுமே நமக்கு ஒத்து போகலை. ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அப்புறம் மிக்சடு எக்கானமியாக மாறணும் 1990sல. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எல்பிஜிங்கிற இது ரிஃபார்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, நியூ எக்கனாமிக் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸ்டேட் மார்க்கெட் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்டேட் மார்க்கெட் பேலன்ஸாக இருக்கும். அதாச்சும் ரெண்டு பேரோட ஈடுபாடு இருக்கும், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்கோட ஸ்டேட்டோட ஈடுபாடு எங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு ஸ்டேட் ஒரு ரெகுலேஷனரியா, அதாவது மார்க்கெட்டில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணாமல், மார்க்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி ரெகுலேட் பண்ணலாம், எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு அதை எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவனம் செலுத்தினாங்க. ஓகேவா, அண்டு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னா அதுக்கு எப்படி கேட்டலிஸ்ட்டாக ஒர்க் ஆகலாம் ஸ்டேட்டு. நம்ம கவர்மெண்ட்டோட ரோல் கேட்டலிஸ்ட் மீன்ஸ் பூஸ்ட் அப் பண்ணலாம். எப்படி இப்போ ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரைவேட்டைசேஷனுக்கு அதிகமாக லோனு அது இதுன்ட்டு எல்லா சலுகைகளும் பண்ணாங்க, பாலிசிஸ் நிறைய கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அப்புறம் லான்ச் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் டேட் ஆஃப் இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். July 23, 1991. அண்டு ப்ரைமரி காசுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது இம்போர்ட் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, நம்மளோட கரன்சி வேல்யூ கம்மியாச்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகேவா, அதோட க்ரைசஸ் ஆச்சு. டெப்ட்டு நம்ம ஃபாரின் மார்க்கெட்டில் டெப்ட்டு அதிகமாகிடுச்சு. ஓகேவா, சிவியர் ஃபிஸ்கல் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசஸ், டெப்ட் அதிகமாகிடுச்சு. நம்ம கடனில் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தேட்ஸ் வை வி இம்போர்ட்டட். ஓகே, சாரி, தேட்ஸ் வை வி இம்ப்ளிமெண்டட் 1991 இப்போ எக்கனாமிக் ரிஃபார்ம் பாலிசி. அண்ட் நேச்சர் ஆஃப் சேஞ்ச், ஹிஸ்டாரிக் ரிஃபார்ம்ஸ் எய்ம்ட் அட் ஃபண்டமெண்டலி அல்டரிங் த நேச்சர் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த இந்தியன் எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வைல் ரிஃபார்ம் கண்டினியூஸ் தேர் ஃபேஸ் ஹேஸ் பீன் சப்ஜெக்ட் டு கிரிட்டிசிசம். ஓகேவா, May 2004 வரை லிட்ரலி ஃபார் பீயிங் மார்க்கெட் ஆன்கோயிங் ப்ராசஸ் நடக்கும்போது May 2024 வரை இதோட இம்பேக்ட் இது கிரிட்டிசைஸ் தான் மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. இது ஸோ எக்கனாமிக் பாலிசியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பேக்ரவுண்ட் த ப்ரீ 1991 இயரா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் 1980sல பார்சியல் ரெகுலைசேஷன், அதாவது லிட்ரலி அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ரெடியூஸ் பண்ணாமல் பார்சியலாக ரெடியூஸ் பண்ணி லிமிட்டட் டீரெகுலேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஐடியாலஜிலேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வாஷிங்டன். ஓகே, வாஷிங்டன் கன்சென்சஸ்லேருந்து எடுத்த ஐடியா இது. இது கேரக்டரைஸ்ட் பை ஹை எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் டு ஃபண்ட் இம்போர்ட்ஸ் அண்ட் பூஸ்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஓகேவா, எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸை இம்போர்ட்ஸில் அதிகமாக எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ் மூலமாக இம்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, அண்டு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகே, இது கிரிப்ளிங் இம்பேக்ட்னு சொல்கிறாங்க. 7th பிளானில் ஃபோக்கஸ் ஆன் காஸ்ட்லி இம்போர்ட்ஸ் லெட் டு சர்ஜ் இன் ஃபாரின். அதாவது 7th பிளானில் நம்ம என்ன பண்ணோம்னா 7th 5-year பிளானில் காஸ்ட்லி இம்போர்ட்ஸில் காஸ்ட்லி இம்போர்ட்ஸ் இது பண்ணுறதுனால ஃபோக்கஸ் பண்ணதுனால ஃபாரின் இன்டெப்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ட்வின் கிரைசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபாரின் டெப்த்து எக்ஸ்டர்னல் டெப்த்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, மீடியம் அண்ட் லாங் டேர்ம் டெப்த்து ஜம்ப் டு 3 பில்லியன் அதாவது
300 கோடியிலேருந்து இப்போ 1300 கோடியாக ஆச்சு 1991. ஸோ வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷனும் ஹைப்பர் ஆயிடுச்சு. ஓகேவா, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. ஓகே, reached a double digit peak of over 13.6 measured by CPI கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணும்போது இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இமிடியேட் ட்ரிகர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கல்ஃப் வார் நடக்கும்போது ஆயில் ஸ்பைக், அதாவது ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. அதை பேலன்ஸ் பண்ண தடுமாறி இருக்கும். பரிமாற்றம் வந்து இழப்பாயிருக்கு. ஓகேவா, ஸோ ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆனதுனால ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா, நம்ம இடத்துல நம்ம வந்து இம்போர்ட் கம்மியாகும். ஸோ வந்து ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ கம்மியாகிறதுனால நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க ஃபாரின் கரன்சி கையிருப்பு வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நம்மளால் இம்போர்ட்டை வந்து அதிகமாக பண்ண முடியாது. அதனால் we are barely enough to cover 3 weeks for essential imports. ஓகேவா, 3 வீக்ஸுக்கான எசன்சி அது கூட நம்மக்கிட்ட வழி இல்லை ரஃப்லி. ஓகேவா, 1.2 பில்லியன் தான். அது வந்து ஒரு 3 வாரத்துக்கு தான் அது வந்து எசென்சியலாக நமக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, எசென்சியல் இம்போர்ட்ஸை வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோக்குள்ளே நம்ம இதில் இருந்தோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுனா, இதெல்லாம் வந்து 1991 ரிஃபார்ம், 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் நம்ம. அப்புறம் வந்து என்ன பார்க்குறோன்னா ஆப்ளிகேட்டரி. ஓகேவா, ஆப்ளிகேட்டரி நேச்சர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியா 1991 கொண்டு வந்த இது வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம் ஒரு கட்டாயமான கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். IMF இன்டர்வென்ஷன் under the extended fund facility. Okay, India received currency support but had to accept strict conditionalization. ஓகேவா, இந்தியா வந்து கரன்சி சப்போர்ட்னால IMF-ஆல் கரன்சி சப்போர்ட் அடைஞ்சாங்க. இருந்தாலும் வந்து சில கண்டிஷன் கீழே தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட்ஸு ஹோம் கிரவுண்ட் ஒரு மேண்டேட்டட் பை பப்ளிக் ரேதர் டிக்டேட்டட் பை. ஓகேவா, அதாவது இது நம்ம ஹோம் கிரவுண்டாக இல்லாமல் டிக்டேட்டட் IMF வேர்ல்டு பேங்கால் டிக்டேட் பண்ணப்பட்டோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால டிக்டேட்டட் பண்ணப்பட்டோம் இந்த ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராவ் மன்மோகன் லெகேசின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம், நரசிம்ம ராவுங்கிற அவர் பிஎம்ஆர் இருக்கும்போது தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே பிரெயின் ஆஃப் இந்த பாலிசி வந்து மன்மோகன் சிங்கோட இதுதான். ஓகேவா, அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அவரோட இந்த பாலிசி பிரெயின் வந்து ஃபுல்லாக மன்மோகன் சிங் தான். ஓகேவா, அவர் மூலமாக தான் நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. ஓகே, ராவ் கவர்மெண்ட்டில், நரசிம்ம ராவுங்கிற கவர்மெண்ட்டில். ஓகே, அப்புறம் வந்து கீ IMF கண்டிஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். டு ஃபில்ஃபில் த IMF ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியா இம்ப்ளிமெண்ட் செவரல் டிராஸ்டிக் மெஷர். ஓகேவா, அதாவது டு ஃபில்ஃபில் த IMF ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், IMF கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் இந்தியா இம்ப்ளிமெண்டட் செவரல் டிராஸ்டிக் மெஷர்ஸ். நிறைய வந்து நம்ம வந்து அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது நமக்கு வாங்கியிருக்க நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஈடு கொடுக்கறதுக்கு நிறைய வந்து இது பண்ணியிருக்கோம், கடுமையான நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்தியிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம வந்து அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டோம், அதை ரிட்டன் நம்ம வந்து டெப்த்தை வந்து ரீபே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய வந்து நடவடிக்கைகளை வந்து நாங்கள் செயல்படுத்திருக்கோம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் அது என்னென்னு பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆக்ஷன் டேக்கன். ஓகே, கரன்சி டிவாலுவேஷன் ஆயிடுச்சு. அதாவது 21 ரூபீஸில் இருந்த யூஎஸ்டிக்கு 21 ரூபீஸ் இருந்துச்சு, அது வந்து 27 ஆயிடுச்சு. அப்புறம் இம்போர்ட் டிராஃபிக்கை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இம்போர்ட் டேரிஃப்னு கொடுப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 130% ஆஃப் இம்போர்ட் டேரிஃப். நம்ம இந்தியாவில் வந்து ஒருத்தங்க வந்து இம்போர்ட் பண்ணுறான், அதான் இந்தியாவில் வந்து வெளிநாட்டிலேருந்து நமக்கு கூட்ஸ் வருது, இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டிலேருந்து அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் டேரிஃப் 130 போட்டுட்டு இருந்தோம். ஆனால் சில காரணங்களால் நம்ம வந்து IMF அது கீழே வேர்ல்டு பேங்க் சொன்னது கேட்கணும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து டேரிஃபை கம்மி பண்ணணும், 30% ஆகணும், அதில் லேட்டர் வந்து 15% ஆகணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் டேக்ஸ் ஹைக்ஸ். ஓகேவா, இதை வந்து ஈடுகட்ட வந்து சுங்க வரியை வந்து அதிகம் பண்ணணும்.
20% சுங்க வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் 20%. அது மாதிரி ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனில் வந்து மேண்டேட் டு கட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது 10% எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆனுவலி வந்து கட் பண்ணாங்க. எதுலலாம் இந்த சப்சிடி கொடுக்கறதுல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு பேமெண்ட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு கவர்மெண்ட் பண்ணுறதுல வந்து அதை வந்து கம்மி பண்ணாங்க மக்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாதிப்புங்கிறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த நடவடிக்கை எதுக்காக கடமையான நடவடிக்கை எடுத்துக்காங்கன்னா, ஸோ அது ஐஎம்எஃப்ங்கிறத அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. அந்த அவங்க கொடுத்துருக்க டெப்த்தை வந்து நம்ம கண்டிஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நம்ம அந்த 1991 வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி நமக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது அவங்க தான். ஸோ ஐஎம்எஃப் அண்ட் வேர்ல்டு பேங்க். ஸோ தேட்ஸ் வை we must follow under their condition. Okay, next page பாருங்க. Public perception challenges. Okay, political debate. The reform lacked a national political consensus and faced opposition for industry versus media. Political debateல பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. பப்ளிக் பர்செப்ஷனில் இருக்கட்டும், மீடியாவில் இருக்கட்டும், ஆப்போசிஷன் பார்ட்டிகிட்ட இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இது வந்து என்னதான் ஹியூமன் ஃபேஸ் கேப் அப்படின்னு சொன்னாலும், மக்களுக்கான பெனிஃபிஷியல் அடையுங்கிற இதுன்னு சொன்னாலும், இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸுங்கிறது, இந்த பாலிசிங்கிறது, ஆனால் வந்து இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு புவருக்கு எதிராக தான் இருக்குது. இது வந்து ப்ரோ ரிச், அதாவது வசதி வாய்ப்பு பணக்காரங்களுக்கு தான் இது வந்து ஏற்ற மாதிரி இருக்குது. புவருக்கு வந்து ஒரு ஆன்டி புவர் பாலிசியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத். வைல் த ரிஃபார்ம் ஷிஃப்டட் இந்தியா டு a higher growth path, the benefits have trickled down at the display. ஓகேவா. என்னதான் வந்து ஹையர் க்ரோத் பாத்தை நோக்கி போனாலும் இது எப்படி இருந்தது, the benefits have not trickled down at the despicable pace. ஓகே, கடைசி மட்டத்துக்கு வந்து நம்ம வந்து அடையலை. அதாவது இதில் வந்து இந்த க்ரோத்துங்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத்துங்கிறது லெவல் வச்சுருப்பாங்க. அந்த கடைசியான டார்கெட்டுக்கு வந்து நம்ம இன்னும் அடையலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் மெச்சூரிட்டியும் வந்து போதுமான அளவு இல்லாமல் நம்ம வந்து அதுலேயும் வந்து நிறைய நம்ம வந்து டைவர்சிட்டி கேஸ்ட் வேரியஸ் ரிலீஜியன்ஸ் வந்து கொஞ்சம், ஸோ அதுவும் வந்து நம்மளை வந்து பெருசாக டாமினேட் பண்ணிச்சுங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். 2 categories of reform measures. India Economic Reforms Program is classified into 2 distinct functional categories. Okay, macroeconomic stabilization measure, இன்னொரு structural reform measures. Macroeconomicsனா aggregate demand, அதாவது ஆல் த மொத்தமான டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், டொமஸ்டிக்காகவும் இருக்கட்டும் எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும். ஸோ இன்டென்ட் டு பூஸ்ட் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து ஒரு மேக்ரோ ஸ்டெபிலைசேஷன் மெஷராக கருதுனாங்க. அதாவது மேக்ரோ ஸ்டெபிலைசேஷன்னா ஒரு மேக்ரோனா பொதுவாக பெரிய விஷயம், அதாச்சும் ஓவரால் நேஷ்னல் இன்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ரோ, மைக்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்ரலி வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் இன்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா மைக்ரோ. அதை பற்றி பேசும்போது இப்போ மேக்ரோ நேஷ்னல் இன்கம்னு பற்றி பேசும்போது மேக்ரோன்னு. ஸோ ஓவரால் எக்கானமின்னு எடுத்துக்கிட்டால் அது மேக்ரோ ஸ்டெபிலைசேஷன்ஸில் மேக்ரோவில் வரும், மேக்ரோ எக்கனாமிக். ஸோ ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷராக என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓவரால் டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்க. டொமஸ்டிக் ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸிங் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த மாசஸ். பர்ச்சேசிங் பவர் வேலையில் இப்போ இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி அப்போ வந்து நினச்சிருக்காங்க பர்ச்சேசிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அப்புறம் மெக்கானிசம் எம்பசைசிங் த கிரியேஷன் ஆஃப் கெயின்ஃபுல் அண்ட் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் மேக்ரோ லெவலில் நினச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் மெஷர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிவேட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், குட்ஸ் அண்ட் சர்வீஸோட சப்ளை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜிடிபி க்ரோத் நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. ஓகே. அன்சாக்லிங் த எக்கனாமிக் டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் இன்கம் த்ரூ எக்ஸ்பேண்டட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. அதுதான் ஒரு மேஜரான ஒரு ரிஃபார்மை எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரோ ரிச் பெர்செப்ஷன். ஓகேவா. இது வந்து ப்ரோ ரிச் பெர்செப்ஷன் சொல்கிறாங்க. சின்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் லெட் பை கேபிட்டலிஸ்ட் தே மெஷர் ஆஃபன் அப்பியர் ப்ரோ ரிச்சாக தான் இருந்திருக்கு. இது வந்து ரிச்சுக்கு பணக்காரங்களுக்கு ஒரு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் க்ரோத் இன்கம் இஸ் இந்த பர்ச்சேசிங் பவர் டு மாசஸ். ஓகேவா. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா.
பணக்காரங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. ஓகேவா, சின்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து இல்லை எல்லாமே வந்து கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்னால அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டைம் ஃபேக்டர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சப்ளை சைடு வந்து என்னதான் வந்து விசிபிளாக தெரிஞ்சாலுமே வந்து த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்க்ரீஸ் இன்கம் டு த டார்கெட் ப்ராப்ளம்ஸ் டேக்ஸ் டைம். ஓகேவா, சப்ளை சைடு வந்து என்ன தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த சப்ளை அந்த ப்ராடக்ட் வந்து மக்கள் அடையிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்க்ரீஸ்டு இன்கம், அதாவது இன்கம் வந்து மக்கள் அடையிறது வந்து டைம் எடுத்துச்சு, உடனே நடக்கலை, அது வந்து சடனாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டினாலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அரசியல் உறுதியற்ற தன்மை இருக்கிறதுனால இந்த வந்து நடந்துச்சு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆச்சுங்கிறாங்க. அப்புறம் எல்பிஜி ஃப்ரேம்வொர்க்கில் த ரிஃபார்ம் ப்ராசஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை 3 இன்டர்லிங்க்டு ப்ராசஸ். ஓகே, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். லிபரலைசேஷனுங்கிறது டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரைவேடைசேஷனுங்கிறது பாத் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா, இது வந்து பாதைன்னு சொல்கிறாங்க, சீர்திருத்தங்கள் பாதைன்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷனுங்கிறது அதோட திசை, எந்த திசையை நோக்கி போகிறோங்கிறது. குளோபலைசேஷனுங்கிறது என்ன கோலை நோக்கி போகிறோம், இறுதி கோல் என்ன, நம்ம இலக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். லிபரலைசேஷன்ங்கிறது என்னென்னா ரெடியூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஓகேவா, அதாவது ரூட்டட் இந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் லிபரலைசேஷன் அண்ட் த எக்கனாமிக் பிரின்சிபல் ஆஃப் ரிலேஷன் ஆடம்ஸ். ஓகே, ரெடியூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன், சோசியலிஸ்ட் கண்ட்ரிக்குன்னு இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அதை கம்மி பண்ணணும். ஓகேவா, கேபிட்டலிசம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். தேட்ஸ் ஹவு த ப்ரைவேட் மார்க்கெட் வில் இம்ப்ளிமெண்ட் இன் தட் மார்க்கெட். அதுதான் பண்ணியிருக்காங்க. ஓகே, லாஸ் சைஸ் ஃபியருங்கிறது வந்து ஆடம் ஸ்மித்தோட ஒரு டேம். ஓகேவா, ஃப்ரீ மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணும், ரெஸ்ட்ரிக்ஷனை கம்மி பண்ணி ஃப்ரீ மார்க்கெட் கம்மி பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அது மூலமாக வந்து எக்கானமி டெவலப் ஆகும். அதுதான். ஓகேவா, ப்ரோ மார்க்கெட் அது ப்ரோ கேபிட்டலிஸ்ட் இன்க்ளேஷன் எக்கனாமிக் பாலிசி அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி நார்த் போல் சவுத் போல் இந்தியன் கான்னு சொல்கிறாங்க. நார்த் போல்னால் என்ன சொல்கிறாங்க, லிபரல்னால் ஸ்டேட் டாமினேட்டாக இருக்கும். கம்யூனிஸ்ட் சைனாக்கெல்லாம் அதுதான். ஓகேவா, கமாண்ட் எக்கனாமியாக தான் இருக்கும், ஸ்டேட் தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணும். சவுத் போல் என்னென்னா யூஎஸ்ஏ மாதிரி, அதாவது ஃப்ரீ மார்க்கெட், ப்ரைவேட் தான் வந்து டாமினேட் பண்ணும். சில விஷயங்கள் தான் வந்து அதில் வந்து யூஎஸ்லலாம் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் கையில் தான் இருக்கும். சில ஸ்டேட் கையில் எது இருக்குன்னா இந்த டிஃபென்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து ஸ்டேட் கையில் இருக்கும். இந்தியாவில் வந்து மிக்சடு. ஓகேவா, ஸ்டேட்டு ஃப்ரீ மார்க்கெட்டும் இல்லாமல், ஆனால் அந்த ஃப்ரீ மார்க்கெட் ரோலை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க, எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம டோட்டலாக கிடையாது. ஓகே, டோட்டலாக 100%லாம் கிடையாது. நாட் அ பிளைண்ட் ரன். ஓகே, while moving towards capitalism, India seeks its own unique state market mix in the long process substitute power of the parliament over economic decisions. ஓகே, அதுதான் யூனிக் ஸ்டேட் மார்க்கெட் மிக்ஸுங்கிறது வந்து நாட் த லா. இது வந்து பிளைண்டாக வந்து அவங்க வந்து அதுக்குள்ளே போகாமல் ப்ராப்பராக எவ்வளோக்குள்ளே ஸ்டேட் மார்க்கெட் மிக்ஸ் இருக்கணுமோ அவ்வளோக்குள்ளே ஒரு மிக்சர் எக்கானமியாக வந்து நம்ம இருக்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ப்ரைவேடைசேஷன் represents the rollback of the state popularized in the 1980s. ஓகே, ப்ரைவேடைசேஷன்னா என்னென்னா செல்லிங் ஒரு பப்ளிக் அசட்ஸ்ன்னு இருந்தால் அதை வந்து நம்ம ப்ரைவேட்டை கொடுக்குறோம், அதுதான் ப்ரைவேடைசேஷன். 100% வந்து இந்த ப்ரைவேட்டை அந்த ஓனர்ஷிப்பை கொடுத்துருவோம். ஸோ தேட்ஸ் ஹவ் ப்ரைவேடைசேஷன் கிரியேட். ஓகே, அந்த இப்போ ரயில்வேன்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ப்ரைவேட்டை கொடுத்துட்டோம், அது ப்ரைவேட்டைசேஷன். இதே மாதிரி எல்லா துறையையும் வந்து நம்ம ப்ரைவேட்டை கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக மாறிடும். ஓகேவா, இது மாதிரி கவர்மெண்ட்டில் இருக்க என்னென்ன துறை இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ப்ரைவேட்டை கொடுத்தோம்னா நம்ம ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஆனால் நம்ம ஒரு மிக்சடு. தேட்ஸ் ஒய் வி ஆர் கிவ் த ஷேர் 49% ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகே, 49% ஃப்ரம் கவர்மெண்ட் டு ப்ரைவேட். ஓகே, அவ்வளோதான் கொடுப்போம். நம்ம 15 ஒரு எது வந்து 50 அபோவ் அது 50 வருதோ அதுதான் வந்து அதோட ஓனர்ஷிப்பாக இருக்க முடியும். ஸோ நம்ம 49% வந்து எது வந்து 51% ஷேர் ஹோல்டராக இருக்கோ அதுதான் அதோட ஓனர். ஸோ வந்து வி ஆர் கிவிங் 49% ஆஃப் த ஷேர் ஃப்ரம் கவர்மெண்ட் டு ப்ரைவேட். சரியா, அப்புறம் கொடுக்கும்போது 49% ப்ரைவேட் ஓனராக இருப்பான், 51%. ஸோ ஓனர்ஷிப் யார்ட்ட இருக்குது, நம்ம கவர்மெண்ட்டை இருக்குது. ஓகே, எப்படி தான் நம்ம மிக்சடு எக்கானமி இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஆனால் பியூரஸ்ட்டு சென்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் ஸ்டேட் ஓனர்ஷிப்பை வந்து அசட்டை வந்து ப்ரைவேட்டை கொடுக்கும்போது தான் அது ஒரு ப்ரைவேட்டைசேஷன் மார்க்கெட்டாக மாறும்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியா ஹேஸ் நெவர் வென்ச்சூர்ட் இன்டு அந்த ரூட்டை வந்து இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ளலை. அந்த மார்க்கெட் சேர்ந்து கொண்டு வந்த அந்த அச்சீவ் வித்தவுட் மேஜர் பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் கொண்டு வந்து இந்தியா வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணலங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரூட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்டேட் ஓனர்ஷிப் ஆஃப் த லெஸ் தென் 100%, மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், செல்லிங் அப் அந்த பார்த்தீங்களா, செல்லிங் அப் 49% ஆஃப் ஷேர். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ரிட்டெயின்ஸ் ஓனர்ஷிப் கண்ட்ரோல். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், செல்லிங் 51% ஆர் மோர் ஓனர்ஷிப். ஓகே, இதுதான் அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து இதுதான் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் செல்லிங் சரி நம்ம வந்து அது பண்ணுறோம், மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறோம். செல்லிங் ஆஃப் 49% ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா, ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, பப்ளிக்கிட்ட தான் ஓனர் இருக்கும். அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மைனாரிட்டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம். இந்த ப்ராட் சென்ஸ்ன்னு பார்க்கும்போது மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், எனி பாலிசி தட் ப்ரொமோட்ஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டர். ஓகேவா, எந்த பாலிசியாக இருக்கட்டும். ஓகேவா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார், இதுதான் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, எனி பாலிசி தட் ப்ரொமோட்ஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ப்ரைவேட் செக்டார், that is what broad sense means. Market expansion means explains examples in India, license and reservations of industry, permission of foreign direct investment, cutting subsidies. Okay, subsidies கம்மி பண்ணுறோம், foreign direct investment increase பண்ணுறோம். Summary, the connection in India, liberalization dictates that the economy should head towards a market driven model, while privatization provide the next page பாருங்க, while privatization provide the practical tools and policies, the path to reach the destination. Okay, அதாவது மார்க்கெட், அதாவது லிபரலைசேஷன் கொண்டு வந்து மார்க்கெட் ரிவர்ட் மாடலை இம்ப்ளிமெண்ட், அதாவது ரெடியூசிங் அந்த நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மூலமாக அந்த மார்க்கெட் ரிவன் மாடல் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, ஹெட் டுவர்ட்ஸ் அ மார்க்கெட் ரிவன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். சந்தை சார்ந்த ஒரு எக்கானமியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ப்ரைவேட்டைசேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், டு ரீச் த டெஸ்டினேஷன். ஓகே, ப்ராக்டிக்கலாகவும் ஒரு பாலிசியாக பேக்காகவும் ஒரு ஃபைனல் கோலை அடைகிறதுக்கு ப்ரைவேட்டைசேஷனுங்கிற ஒரு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு குளோபலைசேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் எக்கானமி. குளோபலைசேஷன் தெரியும், அதாவது ஃபாரின் ட்ரேடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விடுவோம், ஓப்பனிங் த ஃபாரின் ட்ரேட். ஓகே, குளோபலைசேஷன் ப்ராட்லி டிஃபைன்ட் அஸ் இன்க்ரீஸ் இன் எக்கனாமிக் இன்டகிரேஷன் அமாங் நேஷன். ஓகே, அதாவது ஒரு பொருளாதார ஒருங்கிணைப்பு, அது எல்லா நாட்டோடையும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஒருங்கிணைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம வந்து ஓரமாக தனியாக இல்லாமல் அவங்களோட சேர்ந்து எதுனாலும் நம்ம ஒரு ஓப்பன் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகிருந்தோம். ஓகேவா, ஏர்லி பீரியட் ஆஃப் க்ளோஸ் எக்கனாமிக் இன்டகிரேஷன் எக்ஸ்பெக்டட். ஓகேவா, ஏர்லி குளோபலைசேஷன் இது எப்போ நடந்துச்சுன்னா 1800 to 1930 வரை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் பின்னடைவு, அதனால என்ன வந்துச்சுன்னா கிரேட் டிப்ரெஷன் வந்து ஒரு பின்னடைவாக இருந்துச்சு 2 வார்ஸ்னால. ஓகே, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் மாடர்ன் பாப்புலரைசேஷன், அந்த டேம் வாஸ் ரிவியூடு பை த ஓஇடி. இந்த ஓஇடி கம்பெனி வந்து எவல்யூஷன் ஆஃப் டெஃபினிஷன், ஓஇடி 1985, அது வந்து அதோட அந்த கம்பெனியோட ஓன் பெனிஃபிட்டுக்காக வந்து சில விஷயங்கள் இனிஷியலி வந்து பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, கிராஸ் பார்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஓஇடி கம்பெனி பண்ணியிருப்பாங்க ஃபார் ஓன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பை ஓஇடி கம்பெனி ஃபார் இட்ஸ் ஓன் பெனிஃபிட்ஸ் தான் சொல்லிடுறாங்க. ஓகே, ஓஇடி 1995 shifted to a broader definition, a shift from a band of distinct national economies to a global economy characterized by international protection and free instant financial capital flows. ஓகே, அதான் சொல்கிறாங்க அவங்க. அதாவது ஒரு தேசிய பொருளாதாரத்திலேருந்து உலகளாவிய பொருளாதாரத்துக்கு மாறுதல். ஓகேவா, நமக்குன்னு ஒரு சோசியலிஸ்ட் எக்கானமியாக நமக்குள்ளேயே ஒரு இதை வந்து கட்டமைச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டாக வந்து ப்ரொடக்ஷனை எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ மார்க்கெட்டாக வந்து கிரியேட் பண்ணுவோம். கேபிட்டல் ஃப்ளோ வந்து
இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓகேவா? நமக்கு ஒரு தேசிய பொருளாதாரம் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு சர்வதேச பொருளாதார மார்க்கெட்டாக கிரியேட் பண்ணுவோம். ஷிஃப்ட் டு த ப்ராடர் டெஃபினிஷன், அதுதான் OECD சொல்கிறாங்க. ஓகே, WTO டெஃபினிஷன் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அன்ஸ்ட்ரிக்டட் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட். ஓகேவா? இதுதான் அவங்க டெஃபினிஷன். அவங்க WTOட டெஃபினிஷனாக என்ன இருக்குன்னா, அதுதான் மூவ்மெண்ட், அதாவது குட்ஸாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், எந்த ஒரு பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் இம்போர்ட் பண்ணுறதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ ஈஸி லெவலாக பண்ணி விடுறது தான் இந்த குளோபலைசேஷனுங்கிற ஒரு டேம். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் டைமென்ஷன், அரசியல் மற்றும் சமூக பரிணாமங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, இது கொண்டு வந்தது ஒரு எங்கேயோ இருந்து யாரோ எடுக்கிற முடிவுனால நம்ம வாழ்க்கையை அது மூலமாக வடிவமைக்கப்படுதுங்கிறாங்க. ஓகேவா? டிசிஷன்ஸ் ஸ்லாப்பிங் அவர் லைஃப் ஆர் இன்க்ரீஸ் டேக்கன் அட் த டிஸ்டன்ஸ். யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து முடிவு எடுக்கிறதுனால அது அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நம்ம வாழ்க்கை வடிவமைக்க, இப்படி தான் வாழ்கிறோம், இப்படி தான் இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம கையில் இல்லாமல் இன்னொருத்தங்க கையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்டேட் சோவர்னிட்டிங்கிறது இறையாண்மை. ஓகே, ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா குளோபலைசேஷனுங்கிறது இதே ஒருத்தங்களுக்கு அடிப்பணியை செய்கிறது தான். ஓகேவா? அதாவது குளோபலைசேஷனுங்கிற டேமே அரசை ஸ்டேட்டை அடிப்பணியை செய்கிறது தான் சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டாமினேட்டிங் இல்லை, அதாவது ஒருத்தங்களை யாருமே ஆதிக்கம் பண்ணாமல் லோக்கல் அண்ட் குளோபல் ஈவெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் வித்தவுட் ஒன் டாமினேட்டிங் அதர். ஓகேவா? ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு இது இருக்கும். ஓகேவா? ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நிகழ்வுகள் ஒன்றை ஒன்று பரிமாறிப்பாங்க. யாருக்குமே அந்த பெரிதாக அவங்ககிட்ட டாமினேட்டிங் இது இருக்காது அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது குளோபலைசேஷனுங்கிற ஒரு டேமே ஸ்டேட்டை ஒரு கவர்மெண்ட்டை அடிப்படையை செய்யக்கூடியது தான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்திய சூழல் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு WTOட ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கும். 1991 ரிஃபார்ம்ஸ் பிகேம் ரெஸ்பான்ஸ் டு, ஓகேவா, BOP, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தக்கப்புறம் இந்தியா இதை முடிவு பண்ணிட்டாங்க. குளோபலைசேஷனுங்கிறது தான் நம்மளோட கோல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேருந்து தான் நம்ம இந்த மாதிரி கோல் கொண்டு வர, இந்த குளோபலைசேஷன் கோல்லேருந்து தான் நம்ம வெளியே வர முடியும், நம்ம இந்த கிரைசிஸ்ல இருந்துலாம் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டாங்க. வைல் we are also founding member of WTO. ஸோ தேட்ஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னால இந்த முடிவை அவங்க சுலபமாக எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த LPG கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, லிபரலைசேஷன் த டைரக்ஷன், அதாவது ரெடியூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன், அது மார்க்கெட் எதை நோக்கி போகுது, மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் அ மார்க்கெட் எக்கானமி. மார்க்கெட் டைரக்ஷன், எந்த டைரக்ஷன், ப்ரைவேடைசேஷனுங்கிறது பார்த்து எந்த ரூட்டில் போகுது, த மீன்ஸ் டு ரீச் த கோல், இந்த ஒரு கோலை ரீச் பண்ண எந்த பாத்தில் போகுது. குளோபலைசேஷனுங்கிறது அல்டிமேட் கோலை ரீச், கோல் தான் குளோபலைசேஷன். ஓகேவா? ஃபுல் இன்டெகிரேஷன் வித் த வேர்ல்டு எக்கானமி. ஓகேவா? அந்த கோலை ரீச் பண்ணுறதுங்கிறது தான் இது. ஓகேவா? நோட் ஆன் வெல்ஃபேர், என்ன நலன் குறித்த குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபலைசேஷன் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வெல்ஃபேர் ஸ்டேட். ஓகேவா? அதாவது இந்தியாவின் உலகமயமாக்கல் சிந்தனை நலன் புரிய அரசு கருத்துக்களால் பெரிதும் பாதிக்கப்படும். வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் தான். ஓகேவா? குளோபலைசேஷனுங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கான்செப்ட் தான். அதாவது குளோபலைசேஷன் இன்கம்ப்ளீட் அண்ட் மீனிங்லெஸ் அன்லெஸ் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணல. ஒரு புவர் வேர்ல்டில் இருக்கிற ஒரு புவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை இந்த குளோபலைசேஷன் அப்படின்னா, இது ஒரு இன்கம்ப்ளீட் தான் அப்படிங்கிறமாங்க. இந்த டேம், இந்த குளோபலைசேஷன் இஸ் இன்கம்ப்ளீட் அன்லெஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த புவர். ஓகேவா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா கைஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக உங்களுக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டாக நம்ம எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கம்மியாக தான் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம் நெக்ஸ்ட் டே. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ.